வெல்கம் டு கேர்ள் டைம் ஃபார் தமிழ். இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிசயமாகவும் விசித்திரமாகவும் பிறந்த ஆச்சரியமான குழந்தைங்களை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி நீங்கள் எந்த மந்த் பிறந்தீங்க அண்ட் உங்களுடைய கேரக்டர் இதில் டிஸ்பிளே ஆகுது. இது உண்மைதானா? நீங்கள் எந்த மந்த் பிறந்தீங்க, இதில் தெரிகிற உங்களுடைய கேரக்டரும் உண்மைதானா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நாரியானோ அப்படிங்கிற இந்த பொண்ணு தாங்க. இந்த பொண்ணு யக்கூட்டியா அப்படிங்கிற நாட்டில், அதாவது சைபேரியாவில் இருக்கிற யக்கூட்டியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய பட்ட பேர் என்ன தெரியுமா? சைபேரியன் ஸ்னோ ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்பினிசம் அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டதுனால இவங்களுடைய முடியிலிருந்து கண்ணில் இருக்கிற ஐலாஷஸ், ஐப்ரோ, இவங்களுடைய உடம்பு முழுக்க இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்பவும் ஸ்டன்னிங்கான பேல் கலரில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஹேர்னாலேயே இவங்க ரொம்பவே பாப்புலர் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ரொம்ப ஒரு விஷயத்த ஆசைப்பட்டிருக்காங்க. எனக்கு மாடலிங் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஆசைப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய மாடலிங் ஏஜென்சிலேருந்து, அதுவும் ஃபேமஸான மாடலிங் ஏஜென்சிலேருந்து இந்த பொண்ணை மாடலாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க. இந்த பொண்ணும் அவங்களுடைய ஆல்ரெடி ஆசை இருந்ததுனால அந்த மாடலிங் கம்பெனிக்கும் அவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக ரொம்பவே பாப்புலராக இருக்காங்க. நாரியானா மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தனித்துவமாக இருப்பாங்க. இவங்களுடைய ஃப்ரீ டைமில் இவங்களுக்கு டான்ஸ் பண்ணுறதும் ட்ராயிங் வரைகிறதும் ரொம்ப பிடிக்குமாங்க. நார்மலான டான்ஸ் கிடையாது, இவங்க ரொம்பவே நல்லா டான்ஸ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சூப்பராக ட்ராவும் பண்ணுவாங்களாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஐலாஷ் பாய். இந்த பையனை பாருங்களேன். இந்த பையனுடைய கண்களில் இருக்கக்கூடிய அவனுடைய ஐலாஷஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 2 இன்ச் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. நிறைய பேர், பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் காஸ்மெட்டிக்காக பயங்கரமாக செலவு பண்ணி அவங்களுடைய ஐலாஷஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும், நீளமாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மில்லியன் டாலர்ஸை செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த பையனுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் இயற்கையாகவே இந்த மாதிரி ஐலாஷஸ் நீளமாக வளருமாங்க. இந்த பையனுக்கு 11 வயசு தான் ஆகுது. இந்த பையன் ரஷ்யா நாட்டை சேர்ந்தவங்க. இவன் பேர் பெச்சோனாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுடைய ஐலாஷஸையும் இவனுடைய ஐப்ரோவையும் பாருங்களேன், ரொம்பவே அழகாக நீளமாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஐலாஷஸோட இவன் வெளியே போனான்னா பார்க்குறவங்க எல்லாருடைய அட்டென்ஷனும் இவன் மேலே தான் இருக்குமாங்க. இந்த மாதிரி ரஷ்யாலேயே, அந்த கண்ட்ரிலேயே இவ்வளோ நீளமான ஐலாஷஸ் உடையவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இந்த பையனுடைய பேர் இருக்கான். என்னதான் இந்த மாதிரி ஐலாஷஸ்னால ஃபேமஸ் ஆனாலும் கூட, வெளியே போனாலும் எல்லாருடைய அட்டென்ஷனும் இவன் மேலே தான் திரும்பினாலும் இந்த பையன் அதெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டானா. அவனுடைய வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு வருவானாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு சாக்கர் டீமில் இருக்கணும், நல்ல ஒரு சாக்கர் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசையான். அதுவும் சாதாரணமான பிளேயர் கிடையாது, ப்ரோ லெவல் பிளேயர் ஆகணும், ரொம்பவே நல்லா சாக்கர் விளையாடணும் அப்படின்னு இந்த பையனுக்கு ரொம்ப ஆசையாங்க. இந்த மாதிரி கண்டிஷனால் இவனுக்கு வேற ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டப்போ கூட எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வந்தது கிடையாது, இனிமேல் வரவும் செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பையனுடைய ஜீன் மட்டும்தானே தவிர எந்த ஒரு குறைபாட்டுனாலையும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது தம்ப்நெயிலில் பார்த்தா இந்த ஒரு பிக்சர் தாங்க. இந்த பொண்ணுடைய தலை ரொம்பவே பெருசாக வீங்கியிருக்கு இல்லையா? இந்த பொண்ணோட பேர் ரூனா பேகம். ஆக்சுவலாக இது ஒரு குழந்தைங்க. இந்த குழந்தை 5.5 வயசாக இருக்கும்போது இந்த மாதிரியே அவளுடைய தலை ரொம்பவே வீங்கிக்கிட்டே போயிருக்குங்க. கிட்டத்தட்ட 94 சென்டிமீட்டர் வரைக்கும் வீங்கிக்கிட்டே போனதுனால இந்த குழந்தை இந்த மாதிரி இறந்து போயிடுச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த குழந்தை அவங்களுடைய பேரண்ட்ஸோட நல்லா பேசுகிறதும் விளையாடுறதும் சிரிக்கிறதுமா ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கு. எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாற்றிடணும்னு இந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் ரொம்பவே போராடி இருக்காங்க. இந்த குழந்தைக்கு 8 ஃப்ரீ சர்ஜரிஸும் ஃபோர்டிஸ் மெமோரியல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தை இறந்த மந்த்துக்கு அடுத்த மந்தில் கூட ஒரு சர்ஜரி பண்ணி இந்த குழந்தைய ரொம்பவும் அதிகமான நாள் உயிர் வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அதுக்குள்ளேயே இந்த குழந்தை இறந்தும் போயிருக்காங்க. எனிவேஸ் இந்த குழந்தை இருந்த வரைக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட ரொம்பவும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. இந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸால் இந்த குழந்தைய மறக்கவே முடியலையாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாலாஜி அப்படிங்கிற 12 வயசாகக்கூடிய இந்த பையன் தாங்க. இந்த பையன் பிறக்கும் போதே 7 இன்ச்சில் இருக்கக்கூடிய நீளமான வாளோடு பிறந்திருக்கான். அதாவது இந்து கடவுளான ஹனுமனுக்கு இருக்கிற மாதிரி வாளோடு இந்த பையன் பிறந்ததுனால இந்த பையனை அவங்களுடைய ஊரில், அதாவது அவனுடைய சின்ன கிராமம் பஞ்சாபில் இருக்குது, அந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த சின்ன கிராமத்து மக்கள் எல்லாருமே இவனை உண்மையாகவே தெய்வம் தான் பிறந்திருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த பையனுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாகவும் தினந்தோறும் வந்து இந்த பையன்கிட்ட ஆசீர்வாதம்
ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பையனை கடவுள் தான் பிறந்திருக்காரு அப்படின்னே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மெடிக்கல் டீம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பையனுக்கு கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன் ஏற்பட்டதுனால இந்த பையனுடைய ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது வழியாக தான் இந்த மாதிரி வால் மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் யாருமே நம்பாமல் இன்னமும் அந்த பையனை கடவுளுக்கு இணையாக தான் வச்சு ஒர்ஷிப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. எனிவேஸ் அது அவங்களுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி வித்தியாசமாக பிறந்ததுனால கேலி கிண்டல் பண்ணாமல் இந்த பையனை யூனிக்கான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இந்த மாதிரி மரியாதை செலுத்துறதுனால இந்த பையனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வராமல் கூட இருக்கலாம். இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி வாளோடு பிறந்ததுனால இந்த பையன் இந்த உலகத்திலேயே, அதாவது வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அன்யூஷுவல் கிட் அப்படிங்கிற ரெக்கார்டும் வாங்கியிருக்கானா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது 60 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய பேபியை தாங்க பார்க்குறீங்க. இந்த குழந்தை மெக்சிகோ நாட்டை சேர்ந்தது. 9 வயசாகிற குழந்தைங்களுடைய வெயிட்டு எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த குழந்தையுடைய வெயிட் இருக்குமாங்க. ஒரு வாரத்தில் 4 தடவை கிட்ட ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டுக்காக போயிடுவானா. ஆனாலும் எதனால் இவ்வளோ வெயிட்டாக இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலையாம். என்னுடைய டயட்டுன்னு பார்த்தா நார்மலாக இந்த வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை மட்டும்தான் சாப்பிடுவானா. ஆனாலும் இந்த மாதிரி ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கூட இன்னுமே கண்டுபிடிக்க முடியலையாம். இப்படி மெக்சிகோவில் ஓவர் வெயிட்டாக பிறந்த ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததே ஏஜென்ட்டான ஃப்ரான்ஸ் பிரஸ் தாங்க. இந்த குழந்தை பிறக்கும்போது மற்ற குழந்தைங்க மாதிரி ஆவரேஜான 8 பவுண்ட் வெயிட்டில் தான் இருந்திருக்கான். ஆனால் அதுக்கப்புறமா தான் வளர வளர, அதாவது ஒரு சில நாட்கள் போக போக பலூன் சைஸில் ரொம்பவே வீங்குற மாதிரி மாறி இருக்கான். பொதுவாகவே மெக்சிகோவில் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சைல்ட்ஹுட் ஒபேசிட்டி இருக்கிறதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மியா ஆல்ஃபாலோ அப்படிங்கிற இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இந்த பொண்ணு தாங்க. இந்த குழந்தையுடைய ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த மாதிரி அவ்வளோ அழகான பியூட்டிஃபுல்லான ஹேரை வச்சு இந்த குழந்தை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வெறும் 12 இமேஜ் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு இமேஜுமே அப்லோட் பண்ணலை. இந்த குழந்தைக்கு இன்ஸ்டாகிராமில் 78,000 ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த குழந்தை கம்மியான டைம் டியூரேஷனில் அதிகமான, அதாவது வேர்ல்டு வைடு பாப்புலாரிட்டியும் பெற்றிருக்காங்க. இவ்வளோ அழகான ஹேர் இருக்கிறதுனால இந்த குழந்தை பாப்புலரான பிரிட்டிஷ் மேகசின் வாக் ஹேர் ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, சாஹி தஹாரி, அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாஹி தஹாரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு மற்ற குழந்தைங்க மாதிரி சேட்டெல்லாம் பண்ணாமல் ரொம்பவே சமத்தாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தமிழ் யாழினி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அண்ட் ரீசெண்டாக உங்களுடைய கமெண்ட்டை என்னுடைய வீடியோவில் பார்க்க முடியுது. தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.